சரவணா ஸ்டோர் சூப்பர் ஹோம் ஸ்டோர் போரூர்ல 50,000 சதுரடியில சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்க்கு நேர் எதிரில காட் சோஃபா டைனிங் இம்போர்ட்டட் ஃபர்னிச்சர் ஃப்ரிட்ஜ் ஏசி வாஷிங் மெஷின் அழகழகா டெக்கோர் ஐட்டம்ஸ் டிவி மொபைல் சரவணா ஸ்டோர்ஸ் இன் சூப்பர் ஹோம் ஸ்டோர். ரப்பப்பப்பப்பப்பம். இல்லை நீங்களாம் என்ன ஜாலியாக இருந்துருவீங்க. எங்கள் அளவுக்கு நீங்கள் இருக்க முடியாது. எப்படின்னா பெரிய கமிட்மெண்ட் கிடையாது எங்களுக்கு. இப்படி தான் வாழணும், இவங்க கூட மட்டும்தான் வாழணும், இவனை தாலி கட்டி இவங்க கூட குழந்தை பெற்றுக்கணும், இந்த மாதிரி எந்த டிஸ்டர்பன்ஸும் எந்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் கிடையாது. இல்லை, நிம்மதியாக. சின்ன பசங்க பிரச்சனை இல்லைங்க, ஸ்கூல் காலேஜஸில் பிரச்சனையே இல்லை. அவங்களுக்கு அந்த பாகுபாடே இருக்காது. மேலே வந்து விழுந்து பேசுவாங்க. அவங்களுக்கு எந்த விதமான நம்ம என்ன சொல்கிறோமோ அதை வந்து ரிசீவ் பண்ணிக்கக்கூடியவங்க. அதனால் அந்த குழந்தைங்களை பாகுபாடு இல்லை. மேம், இப்போ திடீர்னு உங்கள் முன்னாடி கடவுள் வந்து நிற்கிறாரு, அவர் வந்து உங்களுக்கு ஒரு வரம் கொடுக்குறேன்னு சொன்னார்னா நீங்கள் என்ன வரம் கேட்பீங்க? ஒரு நாளைக்கு நான் பெண்ணாக இருக்கணும். சூப்பர். ஆமாம், ஏன்னா நான் பெண் மாதிரி தான் இருக்கேன் இல்லையா, முழு பெண் இல்லை. ஒரு நாளைக்கு இருக்கணும், அந்த ஒரு நாளைக்கு சிவச்சந்திரனோடு இருக்கணும். சூப்பர். அங்கே வந்து ஜாதி மதத்துக்குலாம் வேலையே கிடையாது. ஆமாம், அம்மாவும் ஒரு பையனை லவ் பண்ணுவான், அதே பையனை பொண்ணு லவ் பண்ணுவேன். அவன் கொஞ்ச நாள் அம்மா வச்சு ஓட்டிட்டு அவரை பொண்ணு லவ் பண்ணுறது கூட இருக்கும். அது ஒரு சாதாரண விஷயம். அது அதெல்லாம் எங்களுக்குள்ள பிரச்சனை இல்லை. எப்படின்னா உனக்கு பிடிச்சிருக்கா, சரிடி நீ அவனை லவ் பண்ணிக்கோ, நான் இவ்வளோ நாள் அதெல்லாம் இல்லை. அதெல்லாம் அப்போல்லாம் அவ்வளோலாம் இருக்காது. ஒருத்தர் கொடுத்து ஒருத்தர் விட்டு கொடுத்து வாழ்ந்துக்குவாங்க. என்னுள்ளில் எங்கோ நீங்கும் கீதம் ஏன் கேட்கிறது அப்படி வரும். ஏன் மாட்டுது ஆனால் அதுவும் ஆனந்தம். வணக்கம் குமுதம், வணக்கம் மக்களே. யாருக்கு தாங்க கஷ்டம் இல்லை? நம்ம எல்லாரோட லைஃப்லையும் கஷ்டன்றது கட்டாயமாக ஒரு பார்ட்டாகவே போயிடுச்சு. குறிப்பிட்ட இன்டர்வியூனாலே ஒரு சில பேர்கிட்ட ரொம்ப சோகமான கேள்வியே வந்து நம்ம எல்லாருமே கேட்டுட்டு இருக்கோம். அந்த வகையில் இந்த இன்டர்வியூ அப்படி இருக்கவே போகிறது இல்லைங்க. ரொம்பவே ஜாலியாக டிஃப்ரெண்ட்டாக இருக்க போது. நம்ம கூட பேசுறதுக்காக கலை மாமணி அவார்டு வாங்கின திருநகை சுதா மேடம் வந்திருக்காங்க. வணக்கம் மேடம். வணக்கம் டீனா. மேடம், உங்ககிட்ட வந்து நாங்கள் கேட்க போகிற முதல் கேள்வியே உங்களோட ஃபர்ஸ்ட் லவ் தான். ஃபர்ஸ்ட் லவ்னு என்னுடைய 10th படிக்கும் போது. ஓகே. அவன் +2. ஓகே. எனக்கு வந்துட்டு ஏதோ டியூஷன் எடுக்க வந்து என்னை கரெக்ட் பண்ணிட்டான். இப்போ இருந்தால் அவனை போக்சோவில் போட்டுடுவாங்க. அப்போ ரொம்ப அதெல்லாம் கிடையாது இல்லை, அதனால் 2 பேர் லவ் பண்ணிட்டு இருந்தோம். சரி, இப்போ நாங்கள்லாம் பொதுவாக பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாலியாகவோ இல்லை சந்தோஷமாக இருந்தால் வந்து சினிமாவுக்கு போவோம், போய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணுவோம். இப்போ நீங்கள் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்கன்னா அதை எப்படி நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க அந்த மொமெண்டம்? இல்லை நீங்களாம் என்ன ஜாலியாக இருந்துருவீங்க. எங்கள் அளவுக்கு நீங்கள் இருக்க முடியாது. எப்படின்னா பெரிய கமிட்மெண்ட் கிடையாது எங்களுக்கு. இப்படி தான் வாழணும், இவங்க கூட மட்டும்தான் வாழணும், இவனை தாலி கட்டி இவங்க கூட குழந்தை பெற்றுக்கணும், இந்த மாதிரி எந்த டிஸ்டர்பன்ஸும் எந்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் கிடையாது. இல்லை, நிம்மதியாக. அது ஒரு பெரிய குடுப்பினர், அதெல்லாம் ஒரு சந்தோஷம் தானே. மறக்க முடியாத செலிப்ரேஷனு பொதுவாக எல்லாருக்குமே வந்து கூவாகம் திருவிழா இருக்கும். விழுப்புரத்தை ஒட்டி இருக்குல்ல, அது ஒரு பெரிய என்டர்டெயின்மெண்ட்டான திருவிழா. வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த சித்திரை மாதம் வரும்போது அந்த நாள் எப்போ அறிவிப்பாங்க, ஒரு டேட் அறிவிப்பாங்க, அங்கே அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அந்த அறிவிக்கிற டேட்டில் வந்துட்டு அதுக்கு முன்னே ஒரு மாதம் நாங்கள் அதை துணி எடுக்கிறதும், இந்த ட்ரெஸ் ரெடி பண்ணுறதும், எல்லாம் ஸ்டிச்சஸ் பண்ணுறதும், இது வாங்குறதும், காஸ்டியூம்ஸ் வாங்குறதும், அந்த மாதிரி நிறைய சந்தோஷமாக கிளம்பி போகிறது ஒரு இடம், பொதுவான இடமா இருந்துச்சு. இப்போ அது நார்மலாகிடுச்சு. மேம், இப்போ நாங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸோட போயிட்டு தேட்டரில் மூவி எல்லாம் பார்ப்போம். நீங்கள் அந்த மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட போயிட்டு மூவிஸ் எல்லாம் பார்த்துருக்கீங்களா? பெரும்பாலும் நாங்கள் வந்துட்டு சினிமாவுக்கு போக மாட்டோம். ஏன் சினிமாவுக்கு போக மாட்டோன்னு சொன்னால் 2.5 மணி நேரம் ஒரே இடத்துல போய் உட்காரது எங்களுக்கு பெரிய என்டர்டெய்னிங்காக தெரியல. இன்னொருத்தவங்க வீட்டுக்கு போயிடுவோம், ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போயிடுவோம். இப்போ இன்றைக்கி வந்துட்டு இப்போ வீட்டுக்கு போயிடலாம் சொல்லி பிளான் பண்ணிப்போம் 4 நாள் முன்னவே. அவன் என்ன பண்ணுவான், 2-3 நாளாக வந்துட்டு யோசித்து என்னென்ன செய்யலாம், இவங்களாம் வராங்களே, யாராவது ஆல்கஹால் சாப்பிட்றவங்களா தான் அவங்களுக்கு என்ன வாங்கி வைக்கலாம், மட்டன் சாப்பிட்றவங்க யார், வெஜ்ஜு சாப்பிட்றவங்க யார், சில செஞ்சு வச்சு இல்லை ஜாலியாக அரட்டை அடித்து கார்ட்ஸ்லாம் விளையாடி அந்த ஒரு நாள் வந்து நல்ல ஒரு என்டர்டெயின் பண்ணிவிட்டு சாயந்தரம் மார்க்கெட் ஆகிடும். உங்களோட ஃபேவரட் ஹீரோ யார்? என்னோடய ஃபேவரட் ஹீரோ வந்துட்டு ஒரு சீசனுக்கு மாறிட்டே தான் வந்துச்சு. இந்த சீசனில் யார்? இந்த சீசனில் விஜய் சேதுபதி. எனக்கு கொஞ்சம் பாடியாக இருப்பார், ஹைட்டு, அந்த ஃபேஸில் ரொம்ப மேன்லி இருக்கும். ஆனால் விஜய் சேதுபதி பிடிக்கும். அப்போ சரத்குமார் பிடிக்கும். சரத்குமார் யாருக்கு தாங்க பிடிக்காது? ரொம்ப அழகாக இருப்பார். எனக்கு ராதிகா மேடம் பார்த்தா எனக்கு கொஞ்சம் பொறாமையாக கூட இருக்கும். இன்னொரு பக்கம் வந்துட்டு அதுக்கு முன்னே வந்து சரண்ராஜன் ஒருத்தர் இருந்தார். ஆமாம், சரண்ராஜ். பெரும்பாலும் போலீஸ் ஆஃபீஸராக வருவார். சரண்ராஜ் ரொம்ப பிடிக்கும், ரொம்ப அழகாக இருப்பார்.
மேம் பொதுவாக பார்த்தீங்கன்னா இப்போ சொசைட்டியில் வந்து ஒரு மாதிரி பார்க்குறாங்க இல்லையா, திருநகைனாலே ஒரு மாதிரி பார்க்குறாங்க. அப்படி இருக்கும்போது உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த ஒரு பர்டிகுலர் விஷயம் வந்து எனக்கு ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்குது இந்த சொசைட்டி மேலேனா அது என்ன? அதை பார்க்கறது தான் பார்க்குறதே தான். பார்க்கறது தான் என்னென்னா அவங்களுடைய பார்வையிலே என்ன சொல்ல வராங்கன்னா ஒரு விஷயத்தை சொல்லிடுவாங்க, கன்வே பண்ணிடுவாங்க. சும்மா பார்க்கறது அப்படி ஒரு ஒரு சாதாரணமாக பார்க்கறது இல்லை. இந்த வயசானவங்க ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக வாழ்கிறாங்க பாருங்கள், இப்படி தான் வாழணுன்றாங்க பாருங்கள். அவங்க பார்க்குறது ரொம்ப கோபமானோம், வைக்கலாம் போல இருக்கும் ஒன்று. அவங்க அப்படியே அருவருப்பாக பார்ப்பாங்க. பக்கத்தில் உட்காந்து காலிலேருந்து தலைவுக்கு பார்த்துட்டு ஒரு ஸ்டெப்பு நகர்ந்துருவாங்க. கோபமாக வரும். சின்ன பசங்க பிரச்சனை இல்லைங்க, ஸ்கூல் காலேஜஸில் பிரச்சனையே இல்லை. அவங்களுக்கு அந்த பாகுபாடே இருக்காது. மேலே வந்து விழுந்து பேசுவாங்க. அவங்களுக்கு எந்த விதமான நடந்துக்கிறது, அது நம்ம என்ன சொல்கிறோமோ அதை வந்து ரிசீவ் பண்ணிக்கக்கூடியவங்க. அதனால் அந்த குழந்தைங்களை பாகுபாடு இல்லை. மேம் சந்தோஷமான பாடலாக இருக்கட்டும் இல்லை எப்படி வேணா இருக்கட்டும், உங்களே அறியாமல் அடிக்கடி ஃப்ரீக்வெண்ட்டாக உங்கள் வாயில் நீங்கள் முணுமுணுக்கிற ஒரு பாடல். சந்தோஷமாக இருக்கும் போது பாட்டு வரும், சோகமாக இருக்கும்போது நிச்சயமாக அழுக தான் வரும். சோகமாக இருக்கும்போது வந்துட்டு அழுக வரும், அதை நினச்சிட்டே இருக்க தோணும். சந்தோஷமாக இருக்கும்போது எனக்கு ஒரு சில லக்ஷ்மி எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஆக்ட்ரஸ் லக்ஷ்மி. அவங்களுடைய பாட்டுக்களை நான் ரொம்ப முணுமுணுப்பேன். அவங்களோட இதெல்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும். சிவச்சந்திரன் லக்ஷ்மி மேடமுடைய ஹஸ்பண்டு, அவரும் தீபாவும் நடித்த ஒரு படம் இருக்கும். சிவகுமார் வந்துட்டு தீபாவுடைய ஹஸ்பண்டு. அவர் கொஞ்சம் ஒரு மாதிரி தலையெல்லாம் கலைஞ்சி பைத்தியம் மாதிரி இருப்பார், நம்மளை மாதிரி இருப்பார். அவர் வந்துட்டு அந்த பொண்ணுக்கு பிடிக்காது, இவர் கொஞ்சம் தொடர்பாயிடுவார். அதில் ஒரு பாட்டு ஒன்று வரும், சேவல் ஓடும் பின்னாடி வந்து கோழி அப்படி தேடிகிட்டே ஓடுற மாதிரி, அந்த திசை மாதிரி போகுதுங்கிற மாதிரி அந்த பாட்டு இருக்கும். என்னுள்ளில் எங்கோ நீங்கும் கீதம் ஏன் கேட்கிறது அப்படி வரும். ஏன் மாட்டுது ஆனால் அதுவும் ஆனந்தம் அப்படி வரும். நல்ல பாடல். ஆமாம், அது ஒரு மாதிரி அந்த ஏதோ பண்ணுது என் மனசுக்குள்ளேங்கிற மாதிரி ஒரு அர்த்தம். அது அடிக்கடி நான் முணுமுணுக்கிற ஒரு பாட்டு. உடனே இப்போ வந்து மொபைல் இருக்குல்ல, மொபைலில் போய் பார்த்து அதை கேட்டுடணும். கேட்டுட்டு அதில் வந்துட்டு ஏன்னா சிவச்சந்திரன் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவர் அழகாக இருப்பார். அதனால் அந்த சிவச்சந்திரன் தீபாவை நான் விட்டுடுவேன். தீபா நானும் சிவச்சந்திரனும் அந்த பைக்கில் போகிறோம். அவர் அடிக்கடி வர ஒரு வார்த்தை சொல்லுவார், உங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னான்னுவார். உடனே நம்ம ஏறி உட்காந்துடும். கொஞ்சம் தூரம் போகும்போது ஒரு ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி ஒரு கல் வரும், அந்த மாதிரி தடுமாறும். உங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னான்னு உடனே நம்ம பிடிச்சிக்கும். கொஞ்சம் தூரம் போனதும் அங்கே ரொம்ப அழகான ஒரு மலை இருக்குது, உங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னான்னு அங்கே போயிடும். ஏன்னா ஆட்சேபனை இல்லைன்னா போய் எல்லாமே முடிச்சிடும். நான் என்ன நினச்சிப்பேன், எனக்கு அவர் பிடிக்கும் இல்லை, அங்கே அந்த இடத்துல வந்து என்னை பொருத்தி பார்த்துக்குவேன், தீபாவை நான் நினச்சிக்குவேன். சிவச்சந்திரன் வந்து அந்த பாட்டு முடியும் போது ரொம்ப பயங்கரமாக இருக்கும். அப்படி சந்தோஷமாயிடும், மனநிலை மாதிரி ஹாப்பி ஹெண்டிங். ஆமாம், அதே சிவச்சந்திரன் வந்து ஸ்ரீபிரியாவோட ஒரு பாட்டு இருக்கும், உறவுகள் தொடர்கதை ஒரு கதை என்று முடியலாம். அது ரொம்ப அழகான பாட்டு. அதில் வந்துட்டு ஸ்ரீபிரியா வந்து விலகி போவாங்க, இவர் பின்னாடியே போவார். பின்னாடி போய் பாட்டு முடியும், 2 பேர் பெட்ரூம் போய் கதை சாத்திடுவாங்க. அங்கே ஸ்ரீபிரியா இல்லை, நான் இது மாதிரி பைத்தியம் நான். ரொம்ப சூப்பராக பாடினீங்க மேம், சூப்பராகவும் பேசுனீங்க. உங்களோட மக்களுக்கு மேம் இவங்க வந்து நல்லது பண்ணுறாங்கன்னா அது யாரை சொல்வீங்க, டிஎம்கேவா இல்லை ஏடிஎம்கேவா? அதாவது நல்லதுன்னு சொல்லும்போது நான் ப்ரையாரிட்டி பண்ணுவேன். நான் ஒருத்தர் தான் பண்ணுறாங்கன்னு சொல்ல முடியாது. ப்ரையாரிட்டின்னு சொல்லும்போது டிஎம்கே ஃபஸ்ட்டு, 2வது ஏடிஎம்கே சொல்லலாம். ஏடிஎம்கே வந்து கொஞ்சம் ஈஸியாக அணுக முடியாது, ஆனால் அவங்களோட சர்வீசஸ் வந்துட்டு எங்களுக்கு ரொம்ப மோசம்னு சொல்ல மாட்டேன், அணுகிறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் நாங்கள் நேரடியாக பேச முடியல. மேம் இப்போ திடீர்னு உங்கள் முன்னாடி கடவுள் வந்து நிற்கிறாரு, அவர் வந்து உங்களுக்கு ஒரு வரம் கொடுக்குறேன்னு சொன்னார்னா நீங்கள் என்ன வரம் கேட்பீங்க? ஒரு நாளைக்கு நான் பெண்ணாக இருக்கணும் அப்படி கேட்பேன். சூப்பர். ஆமாம், ஏன்னா நான் பெண் மாதிரி தான் இருக்கேன் இல்லையா, முழு பெண் இல்லை. ஒரு நாளைக்கு இருக்கணும், அந்த ஒரு நாளைக்கு சிவச்சந்திரனோடு இருக்கணும். எந்த நேரம் நமக்கு ஒரு ரொமான்ஸ் மைண்ட் வரும்ல. கண்டிப்பாங்க, எல்லாருக்குமே இருக்கும் ரொமான்ஸ். அதாவது லவ் ரொமான்ஸ்க்கெல்லாம் வயசே கிடையாது. அதோடு சரி 100% வந்து 99% வேறு வேலையே இருக்கும். இதுவும் இருக்கணும், இது இருந்தால் தான் அது ஒரு ஊறுகாய் மாதிரி சாதத்துக்கு புரியுது, அதுவும் இருக்கும், அவ்வளோதானே தவிர அதுவே வாழ்க்கை கிடையாதுங்க. கரெக்டு தான். கண்டிப்பாக வந்து உங்களோட எவர்கிரீன் ஹீரோவை நீங்கள் கண்டிப்பாக மீட் பண்ணுவீங்க. இப்போது வந்துட்டு பார்த்தீங்கன்னா பேசிக்கலாக லேடிஸ்னாலே நிறைய வந்து காசு செலவழிப்பாங்க இல்லையா மேக்கப்புக்கு, ஏன்னா மேக்கப் பண்ணாதவங்களே கிடையாது. நீங்கள் எவ்வளோ காசு மேக்கப்புக்குன்னு செலவழிப்பீங்க?
நீங்கள் சொல்கிறது வந்து நான் மற்ற திருநங்கைகள் தான் சொல்ல முடியும். எல்லாரையும் தான் நான் சொல்றேன். என்னுடைய தோழிகள் தான் சொல்லுவேன். ஏன்னா நான் மேக்கப் பண்ண மாட்டேன், அப்படியா? எனக்கு அதில் இன்ட்ரெஸ்டே இல்லை. அவங்க பார்லருக்கு செலவு பண்ணுற மாதிரி பெண்கள் பண்ணிட முடியாது. அவங்க அதிகமாக தன்னை அழகுபடுத்திக்க விரும்புகிறாங்க. மேம் பேசிக்கலாக பார்த்தீங்கன்னா திருநகைகள் பண்ணுற விஷயம், அடடா அதை பார்த்தா எனக்கே கோவம் வருது, இரிட்டேட்டிங்காக இருக்குன்னா அது என்ன மேம்? எனக்கு பெருசாக கோபம் வரல, எனக்கு அவங்க எது பண்ணாலும் கோபம் வரல. ஏன்னா கோபம் வரா மாதிரியான காரியத்தை அவங்க பண்ணுற மாதிரி எனக்கு தெரியல. பப்ளிக்கை டிஸ்டர்ப் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க மற்றவங்க, ஆனால் அங்கே போய் பார்த்தா தான் தெரியும் அவங்க பப்ளிக் அவங்கள என்ன பண்ணியிருக்குன்னு தெரியும். எனக்கு பெருசாக கோபம் வரல. எப்படி சொல்கிறது, என்னுடைய ஆளுங்கிறதால நான் அப்படி சொல்லலை, கோபம் எனக்கு வரல. மேம் பொதுவாக பார்த்தீங்கனாலே வந்துட்டு எல்லா இடத்துலையுமே இப்போ திருநகைகள் இருக்காங்க இல்லையா, உங்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூ எந்த ஸ்டேட் திருநகைகள் ரொம்ப பெஸ்ட்டு அப்படின்னா நான் எப்படி சொல்லுவேன்னா, இந்தியா முழுக்க முதல்ல எடுத்துக்குவோம். இந்தியா முழுக்க வந்து திருநங்கைகள் இருக்கிறாங்க. அவங்க ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ராங் யூனிட்டியாக இருக்கிறாங்கன்னு சொன்னால் மும்பை சொல்லலாம். மும்பையில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் யூனிட்டியாக இருப்பாங்க. ஒரு இடத்துல ஒரு சின்ன மிஸ்டேக்னா ஒட்டுமொத்த மும்பைக்கும் தெரியும், அந்த மாதிரி ஒரு கண்ட்ரோல் இருப்பாங்க. ஆனால் எம்பவர்மெண்ட்டுன்னு சொன்னால் இந்தியாவில் தமிழ்நாடு தான். சூப்பருங்க. ஆமாம், போலீஸா, டாக்டரா, லாயரா, என்ன மாதிரியான ஆக்டிவிஸ்டா, கலைமாமணி, பத்மஸ்ரீ, எத்தனை தொண்டு நிறுவனங்கள், இப்படி பல விதத்தில் பரிமளிக்கிறது எங்கன்னு பார்த்தா தமிழ்நாடு. தமிழ்நாடு இந்தியாவில் வந்துட்டு ஆக்டிவிசமில் ஃபஸ்ட்டு, யூனிட்டியில் வந்துட்டு மகாராஷ்டிரா. சூப்பருங்க, யதார்த்தமான ஒரு பதில். மேம் இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்தியான்னு சொன்னப்போ நீங்கள் வந்து மும்பை சொன்னீங்க, தமிழ்நாடு சொன்னீங்க. இப்போ தமிழ்நாடுன்னு சொல்கிறப்போ நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட்டை சொல்வீங்க? வா, இப்படி நீங்கள் எப்படி பிளான் பண்ணி வந்திருக்கிறீங்க, என்னை ஏதாவது ஒரு இடத்துல கோத்து சிக்கல் பண்ணி விடலான்ட்டு யாராவது என்னை வந்து உதைக்கணும்னு. அதாவது இந்தியாக்குள்ள நான் சொல்ல, தமிழ்நாடுக்குள்ளன்னு சொன்னால் ரசித்து கூட சொல்லலாம். தேனி, சேலம் இந்த மாதிரி பகுதிகளில் வந்து கொஞ்சம் ஹில் பிளேஸ் இருக்கும் பாருங்கள், அங்கெல்லாம் திருநங்கைகள் ரொம்ப அழகாக இருப்பாங்க, நம்ம பியூட்டியாக இருப்பாங்க, அவங்க நேச்சுரலாகவே அழகாக இருப்பாங்க. சரிங்களா? அப்படியே இந்த பக்கம் வந்து வச்சுக்கோங்களேன், 2 டிஸ்ட்ரிக்டில் வந்து அழகுக்கு நான் சொல்கிறேன். சென்னை எடுத்துக்கிட்டிங்கனாக்கா அதிகமாக இருப்பாங்க, கேபிட்டல் சிட்டியில் அதிகமாக இருப்பாங்க. நாங்கள் ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுறோன்னு சொன்னால் ஒரு ஒரு சின்ன விஷயத்தோடு 200 பேர் ஒன்றாயிடுவோம், ஒரு பெரிய விஷயம் வந்து 2000 பேர் ஒன்றாயிடுவோம். ஸோ அதிக மக்கள் வாழக்கூடிய ஒரு பகுதியாக நான் சென்னை சொல்லுவேன். இயற்கையிலே கொஞ்சம் அழகாக இருக்கக்கூடிய மாவட்டங்கள் சொன்னால் சேலத்தையும் தேனி. மேம் பொதுவாக பார்த்தீங்கன்னா திருநகை அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அவங்கக்கிட்ட வந்து யூனிட்டிக்கு வந்து யாராலையுமே பக்கத்தில் நிற்க முடியாது, ஒரு சின்ன பிரச்சனைனா எல்லாருமே சேர்ந்துருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி மேம் உங்களுக்குள்ளே இப்படி ஒரு யூனிட்டி? அதாவது நீங்கள் ஜெயிலில் போய் பாருங்கள், ஒரு செல்லில் இருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப ஒத்துமையாக இருப்பாங்க. ஏன்னா அவங்க எல்லாரும் ஒரு செல்லுக்குள்ளேயே இருந்தாகணும். அப்படி தான் இவங்க எல்லாருமே வந்துட்டு புறக்கணிக்கப்பட்டு ஒரு இடத்துல எல்லாம் ஒன்றா இருக்கும்போது யூனிட்டி ஆகிடுறாங்க. வேறு வழி இல்லை, இவங்க வெளியில் வந்து யாரோட மிங்கிள் பண்ணுறதுக்கு அவ்வளோவா வாய்ப்பு இல்லை. இவங்க எல்லோரும் ஒத்துமையாக ஒரு கட்டமைப்பை உருவாக்கிக்கிட்டு ஆதி காலத்துலேருந்து அப்படியே வாழ்ந்துட்டுருக்குறாங்க. அதுதான் அந்த யூனிட்டிக்கான காரணம். அது அப்படியே சஸ்டெயின் ஆகிட்டே போயிட்டுருக்கு. சூப்பருங்க. அங்கே வந்து ஜாதி மதத்துக்குலாம் வேலையே கிடையாது. ஆமாம், அம்மாவும் ஒரு பையனை லவ் பண்ணுவேன், அதே பையனை பொண்ணு லவ் பண்ணுவேன். அவன் கொஞ்ச நாள் அம்மா வச்சு ஓட்டிட்டு அவரை பொண்ணு லவ் பண்ணுறது கூட இருக்கும். அது ஒரு சாதாரண விஷயம். அது அதெல்லாம் அவங்க எங்களுக்குள்ள பிரச்சனை இல்லை. எப்படின்னா, உனக்கு பிடிச்சிருக்கா, சரிடி நீ அவனை லவ் பண்ணிக்கோ, நான் இவ்வளோ நாள், அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் அப்போல்லாம் அவ்வளோலாம் இருக்காது. ஒருத்தர் கொடுத்து ஒருத்தர் விட்டு கொடுத்து வாழ்ந்துக்குவாங்க. ரொம்ப சந்தோஷமா. அம்மாவோட லெக்கின் பொண்ணு போட்டுக்கும், பொண்ணோட டாப் அம்மா போட்டுக்குவாங்க. அந்த மாதிரி இங்கே உங்களில் அப்படி கிடையாது. ஒரு இப்படி தான் வாழணுன்ற மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கீங்க. நாங்கள் முறை தவறி வாழ்றோம், ரொம்ப சந்தோஷமாக ஃப்ரீடமாக வாழ்ந்துட்டு, அது ஒரு ஃப்ரீ பேர்டாக இருக்கீங்க. ஆமாம், எதையும் வந்து இதைத்தான் எங்களுடைய அம்மா திருநங்கை அம்மா இதைத்தான் பேசணும்னு, எது வேணால் பேசலாம். அம்மா கிட்ட எது பேசினாலும் அங்கே பதில் கிடைக்கும். இது உங்களில் இருந்தால் பிரச்சனையே இல்லையே. கரெக்டு தான். அந்த குழந்தைய வந்து யார் வந்துட்டு தொடுறான், யார் தொடக்கூடாத தொடுறான்றதை வந்துட்டு நீங்கள் ஃப்ரீயாக பேசினா தானே அந்த குழந்தை சொல்லும். இங்கே அப்படி கிடையாது. அவன் என்ன பண்ண கூப்பிட்டான்றதை நான் எங்கள் அம்மா கிட்ட போய் அப்படியே சொல்லுவேன். அப்படியே கூப்பிட்டா அவன் அட போரிக்கிறாஸ்கன் அப்படி சாதாரணமாக போயிடும். ஒரு ஃப்ரெண்ட்லியாக இருக்கீங்க, ஜாலியாக இல்லை, எங்களுக்கே பொறாமையாக இருக்குது. மேம் இவ்வளோ நேரம் நான் தான் உங்களை பார்த்து கேள்வி கேட்டுட்டு இருந்தேன் இல்லையா, என்ன பார்த்து, அதாவது இந்த சொசைட்டியை பார்த்து நீங்கள் ஒரு கேள்வி கேட்கணுன்னா அது என்ன கேள்வி? நீங்கள் ஏன் எங்களை வித்தியாசமாக பார்க்குறீங்க, அதான் என் கேள்வி. நன்றி, வணக்கம். சூப்பர் சரவணா ஸ்டோர் சம்மர் கோடைக்கு கூலாய் காட்டன் சாரீஸ், ஸ்கூலுக்கு ஸ்மார்ட்டா யூனிஃபார்ம்ஸ், டிராவல் பேக்ஸ், ஹாலிடே ட்ரெஸ்ஸஸ்,
சூப்பர் சரவணா ஸ்டோர் சம்மர் கோடையை கொண்டாடலாம்.